வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுட்டு எழுத்துக்கள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து டாப் 15 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் 1 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றுள் சுட்டு எழுத்துக்கள் இல்லாத எது கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து ஏ ஆ, செகண்ட் ஒன் இ, தேர்ட் ஒன் இ, ஃபோர்த் ஒன் ஓ. 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். 5 4 3 2 1. சரி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இ தான் சரியான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், தற்போது எந்த எழுத்து சுட்டாக பயன்படுத்துவது இல்லை? சுட்டு எழுத்தில் இது வந்து தற்போது யூஸ் பண்ணுறதில்லை அப்படின்றது கொஸ்டின் எல்லாம் படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து இ உ ஆ ஆ. சுட்டு எழுத்துக்கள் இல்லாதது பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆன்சர் கரண்ட்லி. ஓகேங்களா. அகச்சுட்டு எவ்வாறு பொருள் தரும்? அகச்சுட்டு அப்படின்னா என்ன, எப்படி பொருள் தரும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து வெளியே இருந்து, அருகில் இருந்து, உள்ளே இருந்து, தொலைவில் இருந்து. 5 4 3 2 1. ஆக்சுவலாக அகச்சுட்டு அப்படிங்கிறது உள்ளே இருந்து பொருள் தருவது. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட டேஷ் என்ற எழுத்து அந்த காலத்தில் இருந்தது. அதாவது அருகில் இல்லாமல் தொலைவில் இல்லாமல் இடையில் சென்றிருப்பதை எப்படி அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற கொஸ்டின். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆ இ கா ஓ. இதில் வந்து என்ன ஆன்சர் முடிக்கணும்? ஆப்ஷன்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. 5 4 3 2 1. உதாரணோட ஆன்சர். அடுத்து சேமிச்சூட்டுக்கு உண்டான எழுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன்ஸ் இ ஆ இ ஓ. சேமை அப்படின்னா தொலைவு என்பது பொருள். இந்த ஆன்சர் வந்து ஆ. அண்மை சுட்டுக்கு உண்டான எழுத்து எது? அண்மை அப்படின்னா அருகில் என்பது பொருள். ஆப்ஷன்ஸ் வந்து ஆ இ உ கா. இ என்பதுதான் மிகவும் சரியான பதில். அடுத்தது உம்பர் என்ற டேஷ் என்ற பொருள். மேலே, பக்கம், கீழே, உண்மையான. 5 4 3 2 1. ஆக்சுவலாக ஏ தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர். மேலே என்பதுதான் சரியான பொருள். அடுத்து பக்கம் என்றால் டேஷ் என்ற பொருள். பக்கம். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா முதுகு பக்கம், பின்பக்கம், உணது பக்கம், பக்கம். 5 4 3 2 1. ஆக்சுவலாக முதுகு பக்கம் தான் கரெக்ட் ஆன்சர். ஊதுக்கண் என்றால் டேஷ் என்ற பொருள். ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சற்று அருகில் பார், சற்று வெளியில் பார், சற்று தொலைவில் பார், சற்று பக்கம் பார். 5 4 3 2 1. சற்று தொலைவில் பார். அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட பயன்படுத்தும் முன்னெழுத்து எது? இது உது ஊது சேது. ஆக்சுவலாக முன்னெழுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊ. சுட்டு எழுத்து எத்தனை வகைப்படும்? இதெல்லாம் ஈஸியாக சொல்லிடுவீங்க. 2 3 4 5. 5 4 3 2 1. சில டூ டைப்பு அண்மை சேமை. சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தராது. சுட்டு எழுத்துக்களை எடுத்துக்கிட்டா அது வந்து அதோட மீனிங்கே கிடைக்காது. அப்படிங்கிறது அப்படின்னா புறச்சுட்டா, அகச்சுட்டா, சுட்டு திரிபா, அண்மை சுட்டா. 5 4 3 2 1. ஆக்சுவலாக அகச்சுட்டு தான் என்னோட ஆன்சரு. அது நீக்கிட்டீங்கன்னா பொருள் கொடுக்காது. சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தருவது. சுட்டு எழுத்துக்களை எடுத்துட்டாலும் அதனால வந்து எக்ஸாக்ட் மீனிங் கொடுப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஆர் சேமை சுட்டு, புறச்சுட்டு, அகச்சுட்டு, அண்மை சுட்டு. 5 4 3 2 1. புறச்சுட்டு என்பதுதான் சரியான பதில். அடுத்து பார்ப்போம். பின்வற்றுள் எது சுட்டு திரிபு? அம்மரம், இவ்வீடு, அந்த மரம், அப்பையன். 5 4 3 2 1. அந்த மரம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். உன்னை சுட்டிக்காட்ட வரும் எழுத்து. ஆப்ஷன்ஸ் ஆர் சுட்டு எழுத்தா,
வட்ட எழுத்தா, வினா எழுத்தா, வேங்கோல் எழுத்தா, இதில் சுட்டு எழுத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டாபிக் பேசலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.